எனில் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ரேமா வகை வார்த்தையானது எழுதப்பட்ட, அச்சிடப்பட்ட, பேசி ரெக்கார்ட் செய்யப்பட்ட வார்த்தைகள் அல்ல. அவை தேவனுடைய வார்த்தைகள். அவைகளை நீங்கள் கேட்கும்போதுதான் தேவன் நேரடியாக பேசுவார். அவைகள் உங்களுக்காக பேசப்படும், உங்களை நோக்கி பேசப்படும். இருக்குமோ அப்படியாக இன்றைய நாட்களின் கிறிஸ்தவம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ரேமா என்றால் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ரேமா என்பது செய்தித்தாளை படித்துவிட்டு முதல்வரிடம் நான் பேசினேன் என்று சொல்வது அல்ல. முதல்வரை நேரடியாக சந்தித்து நம்மளுடைய கண்கள் முதல்வரை காண, நாம் பேச, முதல்வர் அதற்கு பதில் கொடுக்க இருக்கும் அந்த அனுபவம், அந்த சம்பாஷணையை தான் ரேமா என்று வேதாகமம் கூறுகிறது. அதாவது தேவனை நாம் தரிசிப்பதற்கும், தேவனிடத்தில் நாம் பேசி, தேவனோடு உரையாடி, தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம். எப்படி இந்த ரேமா வகை கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வது? தேவன் பேசுவதை நீங்கள் கேட்க வேண்டுமென்றால் முதலில் நீங்கள் தேவன் இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும். யோவான் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம் கூறுகிறது, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவர் ஆவிக்குரிய மண்டலமான பரமண்டலங்களில் வாசம் பண்ணுகிறார். நீங்கள் தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள ஆவிக்குரிய மண்டலங்களுக்கு செல்ல வேண்டும். எப்படி ஆவிக்குரிய மண்டலங்களுக்கு செல்ல முடியும்? யூதா 1ஆம் அதிகாரம் 20வது வசனம், பரிசுத்த ஆவிக்குள் நீங்கள் ஜெபம் பண்ணி. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலாலே ஜெபம் பண்ணி. இந்த 2 வசனங்களிலும் உள்ள பிரதானமான கருத்து என்னவென்றால், ஆவியினால் ஜெபம் பண்ணுவது, அதாவது பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுவது. ஆவியில் நிறைந்து ஜெபிப்பதன் மூலம் நம்மால் ஆவிக்குரிய மண்டலத்திற்குள் சென்று ஆவியாயிருக்கும் தேவனை தொழுது கொள்ள, அவரோடு பேசி உறவாடி வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியில் நிறைந்து ஜெபிப்பது என்பது அந்நிய பாஷையில் ஜெபிப்பது ஆகும். அந்நிய பாஷையை பற்றி வேறொரு காணொளியில் விரிவாக தியானிக்கலாம்.
நீங்கள் அந்நிய பாஷையை பெறாதவர்களாக இருந்தால் முதலில் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு அதை பெற வாஞ்சியுங்கள். இந்த பலமான ஆகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நம்மளுடைய பயணத்தில் அதுவே நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவதான பிரதான வேலை. பலமான ஆகாரமான தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள முதற்கட்ட தகுதி என்னவென்றால் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் அந்த அனுபவம்தான். எனவே அந்நிய பாஷை இல்லாத சபை விசுவாசிகள் கர்த்தரிடத்தில் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் அந்நிய பாஷை வேண்டி வாஞ்சையோடு கேட்டு பெற்றுக்கொள்ளுவீர்களாக. எப்பொழுது எந்த நேரத்தில் நம்மால் இந்த ரேமாவை பெற்றுக்கொள்ள முடியும்? வாசிப்போம். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது. மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். அப்பொழுது மோசே முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். இந்த வசனங்களில் மோசே தேவனிடத்திலிருந்து ரேமா வகை வார்த்தையை எழுதி பெற்றுக்கொள்ள கடந்து செல்கிறார். அவர் எங்கு சென்று எப்பொழுது தேவனை சந்தித்தார் என்று விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. அவர் அதிகாலையில் எழுந்து மலை உச்சிக்கு சென்று கர்த்தரிடத்திலே வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார். மலை உச்சிக்கு மோசேவை வர சொன்னது அங்கே ஒருவரும் மோசேயை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக மட்டுமே. நாமும் கூட அதிகாலையில் தனிமையில் சென்று ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் போதுதான் ரேமா வகையை வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே கானானை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே பரலோக மன்னா அதிகாலையில் தானே இஸ்ரவேலருக்கு கிடைத்தது. அதுதானே அவர்களை வனாந்தரங்களில் பிழைப்பூட்டியது. அப்படி போல நம்மை பிழைப்பூட்டும் ஆவிக்குரிய மன்னாவாகிய தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ரேமா வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் அதிகாலையில் ஜெபிக்கும் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற அச்சடையாளங்களை வைத்து போன இயேசுவை நாம் கவனித்து பார்ப்போம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அதிகாலையில் இருட்டுரை எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இந்த வார்த்தைக்கு விளக்கம் ஒன்றும் தேவையில்லை. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான தனிமையான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அங்கே தேவனோடு உறவாடினார். அங்கே தேவனிடத்திலிருந்து ரேமா வகை வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார். யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் கூறுகிறது, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறதெதுவோ அதையேயன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். இந்த வசனங்களில் இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடு எழுந்து தனிமையான வனாந்திரத்திற்கு சென்று ஜெபம் பண்ணி, அதாவது ஆவியில் ஜெபம் பண்ணி தரிசனங்களை கண்டு பிதாவானவர் செய்ய தாம் காண்கிறது எதுவோ அதையே அந்த நாளில் அவர் நிறைவேற்றுகிறார். மனுஷகுமாரனுடைய நாட்களில் அவரை பிழைப்பூட்டும் தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற வார்த்தையை அவர் இப்படியாக பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். சொல்லப்பட்டுள்ள இந்த வசனங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுது நாம் ரேமா வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற சத்தியம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்திற்கு சென்று ரேமா வார்த்தையை நம்மால் பெற்றுக்கொள்ளும். இந்த ரேமா வார்த்தைகள் எப்படி இருக்கும், தேவன் இந்த ரேமாவை எப்படி பேசுவார் என்பதை குறித்த சத்தியங்களை இப்பொழுது ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் பேசும் விதங்கள்.
என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனம். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இந்த 2 வசனங்களில் சொல்லப்பட்டுள்ள கர்த்தர் பேசும் விதங்கள். முதலாவது, தரிசனத்தின் மூலம் பேசுவார். தரிசனங்கள் மனுஷனுக்கு ஆவிக்குரிய கண்களிலே காண்பிக்கப்படும். இரண்டாவது, சொப்பனத்தின் மூலம் பேசுவார். மனுஷன் நித்திரையில் இருக்கும் பொழுது சொப்பனங்களின் மூலம் கர்த்தர் பேசுவார். மூன்றாவது, முகமுகமாக பிரத்யட்சமாக பேசுவார். மனுஷன் ஒரு நபராக அவரை தரிசித்து அவரோடு பேசி அவரோடு உறவாட முடியும். ஆபகுக் 3ஆவது அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன். இந்த வசனத்தில் 4வது வகை உள்ளது. 4வது, சத்தத்தை தொனிக்க பண்ணுவார். மனுஷருடைய ஆவிக்குரிய காதுகளில் அது நமக்கு பிரத்யட்சமாய் கேட்கும். கர்த்தருடைய சத்தம் ஆவிக்குரிய காதுகளில் கேட்கும். கர்த்தர் பேசுவதை இப்படியாக கேட்க முடியும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூறுகிறது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட்டது. அப்படியாக 5வது வகை, வார்த்தையின் மூலம் பேசுவார். அதை பற்றி கூற வேண்டுமென்றால், நம்முடைய நாவை பயன்படுத்தி அவர் வார்த்தைகளை பேசுவார். இது நாம் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய நாவை அவர் கட்டுப்படுத்தி நம்முடைய வாயிலிருந்து பேசுவார். அதை நாமே கேட்க முடியும். அது பிறருக்காகவோ அல்லது நமக்கோ தேவனால் பேசப்படும். அதை தீர்க்க தரிசனம் என்றும் சொல்லுவார்கள். நமது தேவனாகிய கர்த்தரை பொறுத்தவரை அவர் எப்படி பேச விரும்புகிறாரோ அப்படி பேசுவார். அதை அவர்தான் முடிவு செய்வார். அப்படி நம்மோடு இடைப்படுவார். அவர் எப்பொழுதும் நமக்கு தரிசனத்தில் மட்டும்தான் பதிலளிப்பார் என்பது கட்டாயமல்ல. அல்லது எப்பொழுதும் சொப்பனத்தில் பேசுவார் என்பது கட்டாயமல்ல. அல்லது எப்பொழுதும் வார்த்தையாக அல்லது எப்பொழுதும் சத்தமாக இடைப்படுவார் என்பது இல்லை. அவர் ராஜாதி ராஜா. அவர் எப்படி பேச விரும்புகிறாரோ அப்படி அவர் பேசுவார். அதை அவர் முடிவு செய்வார். நம்முடைய ஆவி சரியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் நாம் கண்களின் மூலம் அதை பெற்றுக்கொள்ளுவோமோ அல்லது செவிகள் மூலமோ அல்லது நாவின் மூலமோ அல்லது உணர்வு மற்றும் புரிதல் மூலமோ தேவன் பேசுவதை பெற்றுக்கொள்ளுவோம். அதற்கு நம்முடைய ஆவி சரியான நிலையில் இருக்க வேண்டும். சரியான நிலையில் நம் ஆவி இருக்கும் பொழுது அந்த ஆவிக்குரிய அவயவங்களை கர்த்தர் பயன்படுத்தி எந்த அவயவங்களின் மூலம் நம்மோடு பேச விரும்புகிறாரோ, எந்த அவயவங்களை அவர் பயன்படுத்த விரும்புகிறாரோ அதன்படி அவரே கிரியைகளை நடப்பிப்பார். அவரே பேச ஆரம்பிப்பார். சிலரிடம் ஒரு சில பிரச்சனைகள் தோன்றுவதை இந்நாட்களில் நான் காண முடிந்தது. அவர்களுக்கு தரிசனத்தின் மூலம் கர்த்தர் பேசினதுண்டு. பிறகு சில வேளைகளில் தரிசனங்கள் காட்டப்படவில்லை என்றவுடன் தரிசனம் தெரியவில்லை என அங்கலாய்த்து கொண்டு காட்டப்படாத தரிசனங்களை காண முயற்சித்து முழுவதும் வஞ்சிக்கப்பட்டார்கள். அப்படி நாம் சென்றுவிடக்கூடாது. முதலில் தேவ சமூகத்திற்கு சென்று கர்த்தாவே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று கூறி ஜெபித்து காத்திருக்க வேண்டும். உடனே ஆவிக்குரிய கண்களுக்கு செல்லக்கூடாது. என்ன தெரிகிறது என்று ஆவிக்குரிய கண்களின் மூலம் காண முயற்சிக்கக்கூடாது. நாம் காத்திருக்கும் போது அவர் பேச விரும்பும் முறையை அவர் தெரிந்தெடுப்பார்.
ஒருவேளை சாமுவேலிடம் பேசினது போல சத்தத்தை தொனிக்க பண்ணி சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டதை போல நம்முடைய பெயரை சொல்லி நம்மை கூப்பிடவும் கர்த்தருக்கு அதிகாரம் உண்டு. அப்படியும் அவர் பேசுவார். பின்பு அதற்கு தேவையான ஆவிக்குரிய அவயவங்கள் நமக்கு இயங்க ஆரம்பிக்கும். அது கண், காது, நாவு, உணர்வு என்று எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சிலர் இன்னும் இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை நம்பாதவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் அந்நிய பாஷை இல்லை, தரிசனம் இல்லை, தீர்க்க தரிசனம் இல்லை, ஆவியில் எடுக்கப்படுவது இல்லை என்று நம்பிக்கொண்டு அவற்றை பற்றி போதிக்கிற ஊழியர்களை குறை கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். அன்பான ஊழியர்களே, அந்த அனுபவங்கள் எல்லாம் வேதத்தில் பதிவு பண்ணப்பட்டுள்ள அனுபவங்கள். அவைகள் உங்களுக்கு வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய திருச்சாபியாகிய நமக்கு அவைகள் இல்லை என நீங்கள் வாதாடுவது தவறு. ஏனெனில் நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோவேல் 2:28 கூறுகிறது, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியானவரை ஊற்றி அனைவரிடமும் ரேமா எனப்படும் ஜீவ வார்த்தையான தரிசனங்கள், சொப்பனங்கள், தீர்க்க தரிசன சத்தங்கள் மூலமாக பேசுவேன் என்று வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்க, அவைகளை மறுப்பவர்கள் ஏன் அவ்வாறு செய்கின்றனர் என்கிற கேள்வியை வைக்கிறேன். மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்கிற வார்த்தையில் தேவனை தரிசித்து தேவனோடு பேசி உலாவ வழியை கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்க காரணம் என்ன? அதன்படி செய்து அதில் உள்ள ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளும்படிதானே. தேவஜனமே, தேவ பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களும் வழிகளும் தேவனை தரிசிக்க, தேவனோடு பேச, அவருடைய வாயிலிருந்து ஜீவ வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள ஏதுவான பாதைகளை உண்டாக்குகிறது. அதன்படி செய்து ஜீவ வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோமாக. அடுத்த பதிவில் ரேமா வார்த்தையின் தன்மைகளை குறித்து ஆராயப் போகிறோம். அதுவரை இந்த கழுகின் கூட்டில் அன்பின் ஐக்கியத்தோடு இணைந்திருங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை பிழைப்பூட்டும் தேவ வார்த்தைகள் ரேமா வகையான வார்த்தைகள். அவைகளை பெற்றுக்கொள்ள அதிகாலமே இருட்டோடே எழுந்து யாரும் தொந்தரவு தராத தனிமைக்கு சென்று ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்கள். உங்களை பிழைப்பூட்டும் தேவ வார்த்தைகள் உங்களை நோக்கி கடந்து வரும். அவைகள் தரிசனங்கள், சொப்பனங்கள், தீர்க்க தரிசனங்கள், சத்தங்கள், வார்த்தைகள் மூலமாக உங்களை நோக்கி கடந்து வரும். அவைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு தேவனுக்குள்ளாக வளர உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை போஷிப்பாராக. ஆமேன்.